எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு வந்து ஒரு சின்ன கான்டெஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தோம் இன்ஸ்டாகிராமில் சென்னை மக்களுக்காக. நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அதாவது நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அந்த ரெசிபி பற்றி. அதே டைமில் வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்க. அதில் நாங்கள் ஒரு 3 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அந்த 3 பேரோட ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா சேலத்து அல்வா புட்டு, அப்புறம் செட்டிநாடு கந்தரப்பம், அதுக்கப்புறம் பதர்பெனி சொல்லி இந்த 3 ரெசிபி செலக்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போய் நம்ம சமைக்க போகிறோம், புது மக்கள் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோங்கன்னா பள்ளிக்கரனில் மிஸ்ஸஸ் மகாலட்சுமி. அவங்க பார்த்தீங்கன்னா சேலத்து இந்த அல்வா போட்டு பார்க்க போகிறோம். அவங்கள போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் திங், வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு வெல்கம் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். என்னோட பேர் மகாலட்சுமி. நான் வந்து ப்ரைவேட் டியூஷன் சென்டரில் ஹிந்தி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் டைமில் பார்ட் டைமாக. அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல விஷயம். மற்ற டைமில் வந்து யூடியூப் சேனல் சின்னதாக வச்சு அதில் வீடியோஸ் எடிட்டிங் வேலை, இந்த மற்ற டைமில் ஃப்ரீ டைமில் இந்த வேலை. ஓ அப்படியா? நல்ல ரெசிபிக்கு மக்கள் நல்லா வரவேற்பு கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் உங்கள் சேனலுக்கு. சரி, சேலத்து புட்டு அல்வா சம்திங் சொன்னீங்கல்ல, அது என்னது, அது எப்படி பண்ண போகிறோம்? இந்த தீபாவளிக்கு ஒரு புது ரெசிபி எங்கிட்ட மாட்டிருக்கு, அதை பற்றி சொல்லல. அல்வா புட்டு, அதாவது பார்க்குறதுக்கு வந்து அல்வா மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடும்போது அதை புட்டாக சாப்பிடுவோம். புட்டுனா வந்து நீங்கள் கேரளா ஸ்டைல் புட்டு இல்லை, நாங்கள் வந்து எங்கள் லாங்குவேஜில் வந்து இட்லியை தான் புட்டுன்னு சொல்லுவோம். எந்த ஊர் ஸ்டைல் இது? சேலம், ராசிபுரம். ராசிபுரம். அங்கே இருக்க மக்கள் பண்ணுவாங்களா? சரி. நான் சின்ன வயசில் அந்த ஆனுவல் டே இந்த முடிக்கிற டைம்லலாம் வந்து வீட்டில் இதுதான் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே இந்த ஸ்மெல் தான் வரும் வீட்டுக்குள்ளே. இது எப்படி பண்ண போகிறோம் சொல்லுங்களேன். இட்லி அரிசி தான் எடுத்துக்கணும் இதுக்கு. இட்லி அரிசி எடுத்துட்டு அதை ஒரு 4 hours ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தோசை மாவு அரைக்கிற பக்கமா? நம்ம எந்த இதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். பட் நம்ம இது யூஸ் பண்ணும்போது வந்து அதை எடுத்து நம்ம எந்த பவுலில் எடுத்துருக்கோமோ அந்த பவுல் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். ஓகே. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகே. மாவு வந்து நைஸாக இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு. நம்ம கரைக்கும் போது தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கணும். அதை கரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்து வெல்லம் வந்து ஒரு 250 grams அளவு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பவுலில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதே பவுலில் 1.5 cups வாட்டர் ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அது ஊற்றணும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சா அந்த மாவை அப்படியே ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். என்ன காரணம் 1.5 cup தண்ணி வைக்கிறது? என்ன காரணம்? ஏன் அப்படி வைக்கிறோம்? இந்த மாவு வேகணும். நம்ம கிண்டும் போது நல்லா வேகணும். இல்லை சீக்கிரம் இதை அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டியாயிடும். சீக்கிரமாக கெட்டியாயிடும். இது கரைஞ்சிருச்சு. இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த அழுக்குக்காக தான் ஃபில்டர் பண்ணுறது. அதாவது இந்த மண்ணு இங்கே பாருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த பிளேட்டிங்க்கு பண்ண வேண்டியதை நம்ம பண்ணிடணும். வெட் கிளாத்து தான் போடணும். வெட் கிளாத்தில் தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். ட்ரை கிளாத்தில் போட்டால் அது ஒட்டிக்கும், எடுக்கிறதுக்கு கஷ்டமாக. அடுத்து வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இதை அப்படியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி கலரப்போம். ஏன்னா அப்படி பொரிஞ்சு வர மாதிரி இருக்கு. அதை நம்ம கலக்க சரியாயிடும். ஓகே. இதுக்கப்புறம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 minutes நல்லா குக் ஆகணும். அல்வா எப்படி நம்ம வருமோ அதே மாதிரியே கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். எஸ். அல்வானாலே நம்ம நெய் போட்டால் தான் அது அல்வா திரண்டு வரும். ஆனால் இந்த அல்வாவில் நம்ம நெய் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண போகிறதே இல்லை. யூஸ் பண்ணாமையே நம்ம எடுக்கிறதுக்கு அல்வா மாதிரி வரப்போகுது. அதுதான் இதோட மெயின். எனக்கு இன்னும் காரமாக செஞ்சு தரது என்ன? பருப்பு உருண்டை போண்டா. அது யாருக்கு? எங்களுக்காக. உங்களுக்காக. சரி, நேற்று அவங்க வரும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் ஸ்வீட் செய்கிறோம், காரம் செய்யாமல் வந்து அப்படி சொன்னேன். இல்லைங்க, ஒரு ரெசிபி தான் பண்ண முடியும், அதனால் ஒன்று மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, எங்களுக்கு காரம் கூட நான் சாப்பிட்டு போகிறதுக்கு சொன்னேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. யாருக்கு நல்லா எக்ஸசைஸ் வேணுமோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? அப்படி கிட்ட அந்த 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இங்கே பாருங்க, நல்லா சேஃபாக காமிக்கிறேன் பாருங்க. இதான் பக்குவம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி போடலாம். தேங்காய் வந்து 1/2 மூடி அளவு எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ தேங்காய் போடுறோமா? நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயும் அந்த தேங்காய் இருக்கணும். இதுக்கப்புறம் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் எவ்வளோ போடுறோம்? 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. சரி, ஓகேடா.
இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே ஆன பிறகு இதில் ப்ளேஸ் பண்ணுறோமா? எஸ் சார். அவ்வளோதான். இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம இதை எடுத்து அதில் ஊற்றிடணும். சரி, செட் பண்ணிவிட்டு எனக்கு லாஸ்ட்டு டேஸ்டிங் கொடுங்க. கண்டிப்பாக சார். சரிங்களா? எஸ். ஓகே, ஊற்றியாச்சு. அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிட வேண்டாம், செட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். சரி. அது 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு கடகடன்னு ஒரு அந்த காரம் காரம் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். சரி, ஓகே, கொடுங்க. தீபாவளிக்கு ஸ்வீட்டும் காரமும் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா. சொல்லுங்க. இதுதான் அந்த பருப்பு பருப்பு வச்சு உருண்டை பண்ணது. போண்டா. பார்க்கறது நல்லா இருக்கு. இதுவும் நல்லா அப்படி மொட்டு மொட்டா இருக்கு அப்படி. இப்போ அந்த ரெசிபி நேமோட இது மேட்ச் ஆகுதா சார்? ஓகே, நம்ம செஞ்சது அல்வா, வந்தது வந்து புட்டு. புட்டு. ரைட், சாப்பிட போதுமா? கண்டிப்பாக சார். அதுக்கு முன்னாடி கையில் இருக்கும்போது சொல்ற பாருங்க, தளப்பு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பக்குவத்தில் இருக்கு. மேலே தேங்காய், அங்கங்கே தேங்காய் தெரியுது. நைஸ். ஆஹா, உண்மையிலே நல்லா இருக்கா சார்? உண்மையில எனக்கு வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ஆனால் இந்த மாதிரி பலகாரங்களும் பெரிய பெரிய ஹோட்டல் போனாலும் கிடைக்காது, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. இதெல்லாம் வீட்டில் மட்டும் கிடைக்கும். வீட்டு பலகாரங்கள். அந்த இனிப்பு தன்மைக்கும் அந்த அரிசியும் வெந்த பக்குவத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இல்லை பர்டிகுலர் அவங்க சொன்ன மாதிரி அந்த தேங்காய் ஒன்று பல்ல கடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ சார். அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க அந்த காரத்தோட நீங்கள் சொன்னால இனிப்பு அந்த காரம், இது ஒரு பைட், அது ஒரு பைட். இது ஒரு பைட்டு. இது உள்ளே வச்சிருந்த என்ன பருப்பு? அது துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. லைட்டாக காரம் இருக்கு. நைஸ். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முறுமுறுப்பு தன்மை, அந்த கிரன்ச்சியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மை அந்த பருப்போட சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் பைட்டில் தெரியல, அந்த செகண்ட் பைட்டில் வந்து காரத்தன்மை இருக்குது. வெரி குட் ஸ்நாக்ஸ். சூப்பர் ரிசல்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ அது சார். மாதிரி எங்கள் ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வந்தனால ஒரு சின்ன கிஃப்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். இந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸு Thank you, ஷெஃப் தீனாஸ் கிச்சன்லேருந்து நம்ம கோல்டு வினர்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க தீபம் அகரவத்தி. இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பலகாரம் பண்ணுறதுக்கு ஒரு ரைஸ் பிராண்ட் ஆயில், கோல்டு வினர் எண்ணெய், கடலை எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய். இந்தாங்க ஒரு கிஃப்ட் ஆம்பிள். ரொம்ப பெரிய நன்றி.